வெல்கம் டு கரெக்ட் அண்ட் பாயிண்ட் எஸ்எஸ்வி. ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம்னா செகண்ட் டெஸ்ட் மேட்சோட கேம் பிளான் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு டக்குன்னு வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ப்ரீவியஸ் வீடியோ நம்ம எமர்ஜிங் பிளேயர்ஸ் ஆஃப் டாடா ஐபிஎல் 2025 பார்ட் 2 பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க கார்டில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ டெண்டுல்கர் ஆண்டர்சன் ட்ராஃபியை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்குது. அண்ட் இந்தியா தன்னோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சை லாஸோட தொடங்குறாங்க. அண்ட் இந்தியன் பேட்டர்ஸ் செம்மையாக பண்ணாலுமே இந்தியன் பவுலிங் நினைப்பால் அந்த ஸ்கோர் டிஃபெண்ட் பண்ண முடியல. அண்ட் சாய் சுதர்ஷன் போத் இன்னிங்ஸ்லுமே ஃபெயிலியர் ஆனது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் ஒரு செம்மையான ஒரு ஃபார்மில் ஆரஞ்ச் கேப் ஹோல்டராக இருந்து இங்கே போய் சொதப்புறாரு, கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அண்ட் இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் டெக்கேட் செம்மையாக செஞ்சுரி போட்டார் செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும். அண்ட் இங்கிலாந்து வந்து ஈஸியாக சேஸ் பண்ணிட்டு போன மாதிரி தான் இருக்குது. அண்ட் இங்கிலாண்ட ஒரு ரெக்கார்டு இருக்குது, 350 அவங்க சேஸ் பண்ணிடுறாங்க. அண்ட் இந்தியன் டீம் யாரெல்லாம் சேஞ்சஸ் பண்ணலாம் அண்ட் என்ன ஸ்கோர் பிளேயிங் லெவல் தான் இந்த மேட்ச்சில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சேஞ்ச் என்ன, பும்ரா இருக்க மாட்டார், ஏன்னா அவரோட ரெஸ்டிங் தான் செகண்ட் டெஸ்ட் மேட்ச். ஸோ இது இந்தியாவுக்கும் செக் பேட் தான். ஆனால் ரிஷப் பண்டோட ஃபார்ம் இந்தியாவுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஐபிஎல்ல எவ்வளோ மட்டமாக பண்ணாலுமே இந்தியன் டீம்னா இவரோட ஃபார்ம் செம்மையாக இருக்குது. 2 செஞ்சுரி 2 இன்னிங்ஸில் அடிச்சிருக்காங்க. அண்ட் இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் இவர் விக்கெட் எடுக்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இங்கிலாண்டுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் பேக் டு டீம் ஆஃப்டர் 4 இயர்ஸ் பிரேக்குக்கு அப்புறம். இந்தியா பொறுத்த வரைக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் யார் ஆடுவார்னா அர்ஷ்தீப் சிங் தான் ஆடணும். இன்னும் நல்ல ஒரு லெஃப்ட் ஆர்மர் ஸ்பின் பண்ணுறதுக்கு ஏற்ற பவுலராக இருப்பார். ஆனால் கில்லோட கேப்டன்ஸில் இன்னும் கொஞ்சம் அக்ரெஷன் தேவைப்படுது, ஸ்லெட்ஜிங் பண்ணால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்டு இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் ஓலி போப் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தந்துட்டு வராருங்க. அது சைலண்ட்டாக. அண்டு ஹாரி ப்ரூக்குமே 99 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. பென் டக்கெட் ஒரு 3 ஃபார்மட் பிளேயராக ஆடிட்டு இருக்காரு இந்த இங்கிலாந்து டீம் பொறுத்த வரைக்கும் T20 டெஸ்ட் ஓடிஐயில். அண்ட் அவர் விக்கெட் எடுக்கிறதுக்கு நம்ம பும்ரா மட்டும்தானே முடியுது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பிக்கஸ்ட் த்ரெட்டாக இருப்பார் டீம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபஸ்ட் டெஸ்ட் தோற்றுறோம், செகண்ட் டெஸ்ட் கன்ஃபார்ம் தோக்க மாட்டோம், கன்ஃபார்ம் ரிவெஞ்ச் கொடுப்போம் டீம் இங்கிலாந்துக்கு. ஸோ வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பட் இன்னொரு விஷயம் பார்க்கணும், ஐபிஎல் பற்றி பார்த்தா சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு மிகப்பெரிய ட்ரேட் பண்ண போகிறதா சில நியூஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ அதை பற்றி ஃபுல் வீடியோ நம்ம சேனல் நெக்ஸ்ட் வீடியோவாக இருப்பது, அதான் ட்ரேட் பிளேயர்ஸ் பார்ட் 21. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ அதை பற்றி தான்.